ராகி 7வது இடத்துல இருக்கான். அப்புறம் குரு 5வது இடத்துல. அடடா! ம். ரொம்ப கஷ்டம். ம். ம்ம். ம். அ, ம். ஐயோ, இன்னைக்கு இதுல எவ்வளவு வந்து நேரம் அது சொல்லி தொலையா 3 நாளைக்கு முகூர்த்தம் எதுவும் இல்ல. அது வரைக்கும் பொண்ணு அவரு பார்க்கவே கூடாது. 3 டேஸா வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் பாருங்களேன். ம். தம்பி பேசக்கூட கூடாதுப்பா. அப்போ சாட் பண்ணலாமா? ம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? டெக்னாலஜில கூட ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆ. ஜோசியரே. ம். ம். ஹாய் ரம்யா. என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நீ ஏதாச்சும் டிப்ஸ் கொடுப்பேன் தான். ஏய் பொறுக்கி ராஸ்கல், இதெல்லாம் ஏன்டா ஏன் கிட்ட கேக்குற? வித்யா, ஹலோ வித்யா, நான் பேசுறது கேக்குதா? என்ன பேச மாட்ற? மாமா யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களா? அவ பக்கத்துல இல்ல மாப்ள, உங்க பக்கத்துல தான் இருக்க. என் பொண்ணோட போனு. பொறுமையா இருக்க முடியலையா மாப்ள? ஜோசியர் சொல்லியிருக்காரு. மாமா ஜோசியக்காரா. சின்ன வயசு, அதான் மாப்பிள்ளையால தாங்கிக்க முடியல. ஐயோ கடவுளே, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எப்படியாச்சும் கம்மி பண்ணிடணும். ஹலோ, ஆ? எல்லா பசங்களுக்கும் இது காமன்ரா. குறைக்கெல்லாம் முடியாது. இப்படி பூச்சை பிடிச்ச மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது, கஷ்டம்டா டேய். டியூஷன் சாங் இது இல்லையே. சாங்ல ஃபீலை விட ட்ராஜடி தான் அதிகம். இது வேணா. ஓடி போயிடலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தம்ஸ் அப் எடுத்துட்டு வர பால் இல்லையா? உனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன? என்ன பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு படுத்துறலாம் நினைச்சியா என்ன? இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு ராஜா. டேய் டேய், சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டடா. ஏதோ பேசி எல்லா வேலையும் கெடுத்து விட்டுறாதடா. சரி சொல்லு, நீ முதல்ல ஸ்டார்ட் பண்றியா இல்ல நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணவா? இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காடா, நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணனாக்கா அப்புறம் நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன். ம். என்னது இது? நீ ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். படிச்சுட்டு சைனை போடு. செல்லக்குட்டி, உனக்கு இந்த கல்யாணம்ன்ற கான்செப்ட்ல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்துட்டு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நீ எப்படி? வாரத்துல ஒரு நாள் நீதான் சமைக்கணும். மிச்ச நாளெல்லாம் நீ தான் சமைக்கிற செல்லம். இல்ல ஹோட்டல் ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் இதுக்கு பம்பர் ஆஃபர், அன்னைக்குமே ஹோட்டல்ல இருந்து வர வச்சுக்க வேண்டியதுதான். ஒருவேளை நான் நாளை பின்ன சமைக்க ஆரம்பிச்சேன்னா என் சமையல் உனக்கு பிடிக்கலனா? உன் சமையலை விட என் சமையல் பெட்டரா தான் இருக்கு, மூடிட்டு சாப்பிடணும் சொல்லணும்ல. அதுக்கு நீ எப்படி சமைக்கிறேன்னு எனக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போவேன். நான் தான் வேலைக்கு போக சொல்லிட்டல, அப்புறம் எத்தனை வாட்டி கேட்ப? எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன், சொல்றத முழுசா கேட்க மாட்டியா? சாரி, கண்டினியூ. சப்போஸ் நான் வர லேட் ஆயிடுச்சு வரலனா, அவங்கிட்ட ஏன் பேசின இவங்கிட்ட ஏன் பேசின, அவன் யாரு இவன் யாருன்னு கேட்டா கேட்டுட்டு இருந்தா பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். இப்ப காட்டட்டுமா? வேணாம் வேணாம், இவ்வளோ கிளியரா சொல்லிட்டேன், அதை ஏன் காமிக்கிறேன்? எனக்கு தெரியும். நெக்ஸ்ட். குழந்தைங்க எப்ப வேணும்? இது ஏதோ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினா இருக்கு. நீ ஓகேன்னு சொன்னாக்கா இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்பனாலும் ஓகே. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். சரி, நீயே சொல்லு, எப்ப பிளான் பண்ணலாம்? நீ பிளான் பண்ணி சொல்றப்பலாம் என்னால ஒத்துக்க முடியாது. எனக்கா எப்ப தோணுதோ அப்ப பிளான் பண்ணிக்கலாம்.
சரி நீ எப்படி சொல்ற அப்படியே பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி டிபேட் ஷோலாம் நம்ம ஓரமா வச்சுட்டு நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கா போவோமா? இத முடிச்சிடலாமே இரு. திரும்ப இந்தா. சரி, என்டர்டைன்மெண்ட் வேணும்னு கேக்குறல்ல, ஒரு கேம் விளையாடலாம். ரெடி? என்ன கேம் ஆடலாம் சொல்லு. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். நீ அவ்வளவு பொண்ணுங்களை இது வரைக்கும் லவ் பண்ணிருக்கல்ல, அந்த பொண்ணுங்கள்ல யாரு கூடயாவது இது வரைக்கும் சிச்சி நிஜமா அதெல்லாம் இல்ல. நம்பலாமா? நம்பணுங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி நம்புறேன். யுவர் டர்ன். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். உண்மையை சொல்லு, இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணலையா? இல்ல. இது வரைக்கும் ஒரு கிரஷ் கூட இல்ல? இங்க பாரு, அப்படி மட்டும் சொல்லாத, நல்லா யோசிச்சு சொல்லு. யார் மேலேயாச்சும் இருக்கும்ல? நான் எதுவும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா கேட்குறேன் அவ்வளோதான். அட்லீஸ்ட் உன்னை லவ் பண்ண பசங்கள யாராச்சும் உனக்கு பாசிட்டிவ் வைப் ஏதாச்சும் வந்திருக்கும்ல? ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ரவின்னு. என்ன 3 வருஷம் லவ் பண்ணிருக்கான். நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன உடனே ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெண்டா மாறிட்டான். நைஸ் காய். இன்னும் ஃப்ரெண்டா தான் இருக்கானா? அப்பப்ப கால் பண்ணி பேசுவான். நம்ம கல்யாணத்துக்கு வந்தானா? சொன்ன உன் கல்யாணத்துக்கு வர முடியாது வித்யா, சாரின்னு சொன்னா. நானும் ஃபோர்ஸ் செய்யல, ஏன்னா ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அவன் ஃபீல் ஆயிட்டான்னு நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு ஃபீல் ஆக போறேன்? அந்த சீன்லாம் இங்க இல்ல. ஆனா அவன் ரொம்ப நல்லவன், அதனாலதான் சொன்னேன். அவன் நல்லவன், நான் கெட்டவன். பைத்தியமா உனக்கு? சரி அதை விட. யுவர் டர்ன். போது விடு, லேட் ஆயிடுச்சுல, போய் படு. உனக்கு என்ன வாசு ப்ராப்ளம்? நான் லவ் பண்ணல பொண்ணுங்க, அவங்களாம் கேட்பாங்க, உங்க பாஸ்ட்டை பத்தி சொல்லுங்க, பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், உங்க லவ் பத்தி சொல்லுங்க, லைட்டா எடுத்துக்கிறேன். ஆனா என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு ஈகோயிஸ்டை எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. பொண்ணுங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பிரசன்ட்ல உங்க புருஷனை நல்லா பாத்துக்கிட்டா போதும். அவங்கிட்ட போயிட்டு அவன் பாஸ்ட்டை சொல்லு, பிரசன்ட சொல்லுன்னு அவனை சூடேத்தி மட்டும் விடாதீங்க. தாங்கிக்க முடியாது அவனால. இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் யோசிச்சா கஷ்டம் வாசு. குட் நைட்.